அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் தேவையற்றவர்னு சொல்றாங்க. அந்த தேவையற்றவர்களுக்கு நாம வணக்க வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ் தேவைகளற்றவன் என்று இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது. பிறகு ஏன் அல்லாஹ் நம்மை வணக்கம் புரியுமாறு கட்டளையிடுகிறான், நம்ம அல்லாஹ்வுக்கு ஏன் வணக்கம் செய்யணும் என்பது ஒரு கேள்வி. முதல்ல வந்துங்க அல்லாஹ் தெளிவோடு தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லால் யாது, ஜின் மனித வர்க்கம் இரண்டையுமே என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன், வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. என்னை வணங்குவதற்காக படைச்சன் நான் சொன்ன உடனே உங்கள் வணக்கத்தை நாடி நான் இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. மா உரீது மின்ஹும் ரிஸ்கின், உங்களிடம் இருந்து எந்த வாழ்வாதாரத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை. வலா உரீது ஐயுத்தொழில், அவர்கள் எனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றும் நான் விரும்பவில்லை. சொல்ற புரியுதா? அல்லாஹ் எப்படி கேட்கலன்னா, நீங்க என்கிட்ட கொண்டு வந்து எல்லாரும் காணிக்க கொடுங்க அப்படி எல்லாம் கேட்கல. ஏன் கேட்கல? இன்னல்லாஹ ஹுவ ரஸ்ஸாக், அல்லாஹ் தான் ரிஸ்க் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். து குவத்தில் மதீன், மகத்தான ஆற்றல் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு வருது. அப்போ அல்லாஹ் என்னை வணங்குங்கன்னு சொல்றான், உன்கிட்ட நான் எதை எதிர்பார்க்கலன்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்குங்க, காணிக்கையோ அல்லது பூஜை புனஸ்காரங்களையோ வேற உணவுப் பொருட்களை அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய வணக்கம் தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நாம வணக்கம் செய்யறோமே, வணக்கம் செய்யறனால அல்லாஹுக்கு ஏதாவது கூட போகிறதா? எதுவுமே கிடையாது. இது பொலைட்டா உள்ளதுதான். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், இந்த பூமியில உள்ள எல்லாரும் ஒரே நிலப்பரப்புல நின்று அனைவரும் இறைச்சம் உடைய மனிதனுடைய உள்ளம் போன்று அவர்கள் உள்ளத்தை மாற்றிக்கொண்டாலும் சரி, மாசாத தாலிக ஃபி முல்கி ஷையா, என்னுடைய ஆட்சியில் எதையும் அது கூட்டாது. எல்லாருமே ஒன்று சேர்ந்து நான் அல்லாஹ் வணங்குறப்பான்னு எல்லாரும் பள்ளியில ஒரே டயத்தில் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லாஹ்வுக்கு எதுவும் கூடிற போதா என்ன? இல்லை. உலகத்தில் உள்ள எல்லாரும் தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மா நக்கசதாலிக்க மின் முல்கி ஷையா, என்னுடைய ஆட்சியிலிருந்து எதையும் அது குறைத்து விடவும் செய்யாது. நான் நல்லதா நடன்னு சொல்றேன், நீ நடக்கிறனால எனக்கு கூட போறதும் இல்லை, கெட்டது செய்யாதுன்னு சொல்றேன், செய்யறனால எனக்கு குறைய போறதும் இல்லை என்பதை தான் அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். வேற எதுக்கு வணக்கத்தை இவ்வளவு கட்டுப்பாடு போட்டு, கண்டிப்பா 5 வேளை தொழுதே ஆகணும், வாரத்தில் ஒரு நாள் சும்மா என்ன செய்யணும், அவசியம் தொழுதாகணும் என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் கிடையாது, நமக்குத்தான் நன்மை. நாளை மறுமையில நன்மை கிடைப்பதற்கு ஹதீஸ் நிறைய இருக்கிறது, அதெல்லாம் விட்டுருங்க. நான் தொழுகையில உள்ள இம்மை நன்மையை சொல்றேன். அல்லாஹ் ஏன் வணக்கத்தை இவ்வளவு தூரம் கம்பல்சன் பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது ஒரு மனிதனுடைய உடலும் மனதும் நல்ல முறையில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று மெடிசன், இன்னொன்று மெடிடேஷன். மெடிசன்னா மருந்து கொடுத்து குணப்படுத்துவது, மெடிடேஷன்னா மருந்து இல்லாமல் குணப்படுத்துவது. அதை தமிழ்ல தியானம் என்று தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. தியானம் அதுக்கு அர்த்தம் கிடையாது. மெடிடேஷன் என்று சொன்னால் மருந்தின்றி ஒரு மனிதனுடைய வாழ்வை குணமாக வைத்துக் கொள்வது. சரியா? சரி. இப்போ இந்த மெடிடேஷன் மெத்தட் இருக்குல்லங்க, இதுக்கு மாசத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவழிச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் 1.5 லட்சம் சொல்றது நமக்கு மத்தியில் உள்ள பணக்காரங்களை சொல்லல, பண முதலைகள் இருக்கிறாங்க இல்ல, கார்பரேட், குறைச்சு பார்த்தாலும் 1000 கோடி 2000 கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய அரசியல்வாதி, இது மாதிரியான ஆட்கள் என்ன செய்யறான், மாசத்துக்கு 1.5-2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு மெடிடேஷன் குரூப்ல போய் அவன் ஸ்டூடெண்டா சேர்றான். எதுக்கு சேர்றான்? டென்ஷன் தாங்கல, அதிகமா சம்பாதிக்கணும், வசதியா இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைகள் துளிர் விடுவதற்கு முன்னதாகவே ஆசைகள் துளிர் விடுகிறது. 25 வயசுலயே சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறான். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 40 வயசுல தான் உழைச்சி நம்ம கட்டணும் இருக்கும். இப்போ 15-20 வயசுல எல்லா ஆசையும் வந்துருது. பேராசையினுடைய வித்து பிடித்தவனாக மனிதன் மாறுகிறான். பேராசை கூட கூட மனசுல நிம்மதி குறைஞ்சிக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. அப்போ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் அந்த மெடிடேஷன் அப்படிங்கிற மெத்தட் என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. நான் நல்லா சொல்றேன், 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சும் மெடிடேஷனை படிச்சவனுக்கு புரோஜனம் எல்லாம் போயிடுது. 1 ரூபா செலவில்லாம 5 வேளை தொழுகை நீங்க முறையா தொழுதீங்கன்னா உங்களுடைய உள்ளம் சீராக இருக்கிறது. தொழுகிறதுனால அல்லாஹ்வுக்கு என்ன நன்மைன்னு நான் கேட்கிறேன். அதான் சொல்லிட்டான் அல்லாஹ், தொழுப்பா, நீ தொழுதா எனக்கு நன்மை கிடையாது, தொழாவிட்டால் எனக்கு தீமை கிடையாது, உன்னுடைய நன்மைக்காக நீ தொழு. அதாவதுங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு வாகனம் வேகமா போகுதுன்னு வச்சுங்களேன், வேகமா போறதை விட கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஒரு கார் ரொம்ப விலை உயர்ந்த காரு 10 கோடி 15 கோடின்னு சொல்றாங்க,
ஏங்க 15 கோடி? 2 செகண்ட்ல இது 100 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ணிடும். சரி, இது நல்ல காருக்கு அளவு கிடையாது. 2 செகண்ட்ல 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போதும்னு சொன்னா பிரேக் அடிச்சா 1.5 செகண்ட்ல நிக்கணும். இதான் நல்ல கார். ஸ்பீடை விட கட்டுப்பாடு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஆக்சிலேட்டரிங் சிஸ்டத்தை விட பிரேக்கிங் சிஸ்டம் பவரா இருக்குன்னு நான் சொல்றேன். மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தை தேடுவது, பணம் சேர்ப்பது, இதெல்லாமே ஆக்சிலேட்டரிங் சிஸ்டம் மாதிரி ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான். பிரேக்கிங் சிஸ்டம்னா என்னது? அதான் தொழுகை. இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது தீமையை விட்டும் அசிங்கத்தை விட்டும் தடுக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. எப்படி தடுக்கும்? ஒரே நேரத்தில் நீங்க 5 வக்து தொழுகையும் கலா பண்ணி தொழுதுட்டு போங்கப்பான்னு சொல்றதுக்கு அல்லாவுக்கு என்ன சிரமம்? சொன்னா நமக்கு ஈஸி தானே. ஏன் அல்லாஹ் பிரிச்சு பிரிச்சு பாட்டா வச்சிருக்கிறான்னு சொன்னா, இப்படி பிரிச்சு வச்சால்தான் அவ்வப்போது மனுஷன் வந்து கட்டுப்பாட்டோட என்ன செய்வான், இருப்பான். ஒரு ஊருக்கு போறீங்க, போகும்போது 10 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, 10க்கும் சேர்த்து நான் ஒரு தடவை பிரேக் பிடிக்கிறேன், நல்ல ஆழமா பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சரி வருமா? 10க்கும் 10 தடவை என்ன செய்யணும், பிடிக்கணும். இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில காலையில் அவன் பணத்தை தேடி போகும்போது மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறான், சைத்தான் பக்கம் போறான். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா சினிமான அங்கிட்டு ஒரு பக்கம் போறான். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா தேவையற்ற அநியாயங்கள் இன்னொரு பக்கம் போறான், ஏமாற போறான். இப்படி எல்லா சூழ்நிலையும் மனுஷனை சுத்தி சுத்தி தீமைகள் வருகிறது. இவனை தடுக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு கடிவாள வேணுமா இல்லையா? மூக்கணங்கயிறு எது? அதுதான் தொழுகை. அப்போ தொழுகை, வணக்கம், இபாதத்து, இது எல்லாமே நம்முடைய கவனத்தை வந்து தேவையற்ற விஷயத்தை விட்டு திசை திருப்புகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இபாதத்தை எப்படி நமக்கு சொல்றாங்கன்னா, கட்டுப்பாடா மட்டும் சொல்லல, ஒரு பெயின் ரிலீஃபாகவும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அவங்களுடைய மகளும் மருமகனும் அலியும் ஃபாத்திமாவும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நீங்க வந்து ஒரு ஹாதிம் கொடுங்க, ஒரு பணியாளை கொடுங்க, நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்குவேன் கேட்குறாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், ஹைரும் மிம்மா சல்துமானி அனுப்பு, நீங்க எதிர்பார்க்குற ஹாதிமை விட இது ரொம்ப சிறந்ததா இருக்கும். என்ன சொன்னாங்க? நான் வந்து வேலை பார்க்குறேன்னா சொன்னாங்க, நீங்க தூங்க போகும்போது 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கங்க. எவ்வளவு பெரிய பெயின் ரிலீஃப் தெரியுமாங்க? இன்னைக்கு மெடிடேஷன் ஏன் பண்றான் அப்படின்னு சொன்னா, மனசுல உள்ள பாரத்துக்குலாம் குறைக்கிறதுக்கு தான் போய் உட்கார்றான், சாமியார்ட்ட போய் உட்கார்றான். நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு பாரம் பிசிக்கலா உனக்கு வந்து பெயினா இருக்கு, உடல் வலியா இருக்கு, எப்பவுமே பிசிக்கல் பெயினை வந்து குறைக்கிறதுக்கு பிசிக்கலான ஒர்க் அவுட் மட்டும் போடாம மென்டலி நம்ம வந்து என்ன செய்யணும், ஒர்க் அவுட் போடணும். மென்டலி ஒர்க் அவுட்டா என்னது? சிந்தனை ரீதியாக புத்துணர்வு பெறுவது. சிந்தனை ரீதியாக புத்துணர்வு பெறுவது தான் அல்லாஹ்னு ஒரு இடத்துல உட்கார்றீங்களா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு மனசை ஓர்முகப்படுத்தி நம்ம அல்லாஹ்வோடு திக்ர் செய்யும் போது மனசுல உள்ள பாரம் இறங்குதா இல்லையாங்க? இதாங்க இஸ்லாம். நீங்க வணக்கம் செய்யுன்னு சொல்றது நம்முடைய மனநலனுக்கு தான், பைத்தியமா போயிடக்கூடாதுல்ல. அதாவது என்ட்ரின்னு ஒன்று இருந்தா எக்ஸிட் ஒன்று இருந்தாகணும். ஆசைகள், தேவையற்ற சிந்தனைகள், நல்ல யோசனைகள், கசடுகள், இதெல்லாம் மூளையில சேருது. என்ட்ரி, எக்ஸிட் எங்க? அதான் இபாதத்து. இபாதத்துன்றது மறுமையில நன்மையை தருது. அதை நம்ம இப்ப தொடவே இல்லை, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அல்லாஹ் இதை வலியுறுத்துறான்னு நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், நம்முடைய நன்மைக்காக வலியுறுத்துறான். இபாதத்து இல்லாத ஒரு உலகத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. தொழுகை இல்லை, திக்ரி இல்லை, அல்லாஹ் நினைப்பே இல்லை, கண்டதே காட்சி கொண்டதே குழம்பு இருக்காங்க, என்ன ஆகும்? மனுஷனுக்கு மத்தியில் தீமைகள் பரவிடும். ஒருத்தன் இன்னொருத்தனை அடிச்சு சாப்பிடுவான், கேட்கிற கால் கிடையாதுங்க. நீதிபதி கேட்பாரு, அவரே விலைக்கு வாங்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு மேலே யார் இருக்கா? அருமை கிடையாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ வணக்கம் புரிவதன் மூலம் தீர்ப்பை விட, நீதிபதியை விட, அரசாங்கத்தை விட ஒரு சுப்பீரியர் பவர் ஒன்று இருக்கு. அந்த பவர் தான் யாரு? இறைவன். அந்த இறைவனை பயப்படும் இஸ்லாம் சொல்றதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்முடைய நலனுக்காக தான் இபாதத்தை ஒழிய அல்லாஹ்வுக்கு இதுல கிஞ்சிற்றும் அல்லாஹ்வுக்கு நன்மையே கிடையாது என்பதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் தெளிவா சொல்றான், என்ன வணங்குன்னு தான் நான் சொல்றேனே ஒழிய எனக்கு நீ காய் பழம் கொண்டு வா, தேங்காய் பழம் கொண்டு வா நான் சொல்றேனா? கொண்டு வரவே தேவையில்லைப்பா. அல்லாஹு சமது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். லா நஸ்அலுக ரிஸ்கா, வேண்டாம். இன்னைக்கு நிறைய கோயிலில் போய் போடக்கூடிய அந்த காணிக்கை உண்டி எல்லாம் எதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் போடுறான். பாவத்தை ஊரடிச்சு உலையில போட்டுறாங்க. இந்த பாவத்தை எப்படி கழுவுறது? திருப்பதி உண்டியல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த டிமானிட்டைசேஷன் வந்துச்சுல, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி அறிவு பண்ணாங்கன்னா, எங்குமே பணம் செல்லாது, ஆனா கோயில்ல போய் கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பேக் டோர்ல சம்பாதிச்ச பணத்தை ஃபுல்லா, அந்த கருப்பு பணத்தை ஃபுல்லா அங்க கொண்டு போய் போடு, அங்கே வந்து அக்செப்டபிள் இருக்கு அப்படின்னு எழுதி விட்டுனா நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க.
அப்போ கோயில்ல போய் போடுறது பார்த்தீங்கன்னா திருப்பதியில நடந்துச்சு. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்ப ரெகுலரா திருப்பதிக்கு வர்ற வருமானத்தை விட 10 மடங்கு கூடுதலா வந்துச்சு. ஏன்? எல்லாம் 500 ரூபா கட்டும் 1000 ரூபா கட்டுமா கிடக்கு. இந்த போர்ஜரி பார்ட்டிகளை அங்க கொண்டு என்ன செஞ்சான், போட்டுட்டான். அப்போ கடவுளை ஒரு லஞ்ச பேர்வழி போல இவர்கள் பார்க்கிற ஒரு சிந்தனை இஸ்லாம் மறுக்கிறது. நீ எனக்கு எதை கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன், நீ வணங்குவது உன்னுடைய நன்மைக்காக அப்படிங்கிற புரிஞ்சுங்க. எனவே வணக்கத்தை எல்லாம் வலியுறுத்துவது நம்முடைய நன்மைக்காக தானே தவிர அல்லாஹ்வுக்கு அதுல எந்த நன்மையும் கிடையாது, விட்டால் எந்த தீமையும் கிடையாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.